ஹாய், சேமியா உப்புமாக்கு ரெடி பண்ணிடலாம். இது சேமியா உப்புமாக்கு வந்து அது என்னது தக்காளி போட்டால் நல்லா இருக்குமான்னு தெரியல. நம்ம வந்து இப்போ கைலாஷ்க்கு டீ கேட்டான், அவனுக்கு கொஞ்சம் ஊற்றி கொண்டு போச்சுல. மதியம் வந்து என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இந்த காணப்பயிறு இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம குழம்பு. ஹாய், வெல்கம் டு பூப்போல சமையல். வாங்க இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனில் என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு காலைல சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமியா உப்புமா. ஏன்னா சேமியா உப்புமா வந்து பிரதிபா நேற்று கேட்டுச்சு, நேற்று நைட்டு மாவும் தீந்து போச்சு, அதனால தான் இன்னைக்கு சேமியா உப்புமா. சரி, இது கைலாஷ் டீ கேட்டாங்க, அது சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ள இங்கே வந்து சேமியா உப்புமாக்கு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் நேற்று இது ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பண்ணோம்ல, அந்த எண்ணெய் அது பாருங்க எதில் போட்டு பொரிச்சிருக்கோம் பாருங்க, இந்த பேனில் போட்டு பொரிச்சு வச்சுருக்கோம். சரி, எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது கடுகு. கடுகு வெடிக்கட்டும். நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா. இது சேமியா உப்புமாக்கு வந்து அது என்னது தக்காளி போட்டால் நல்லா இருக்குமான்னு தெரியலையே. அதான் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு தக்காளி மட்டும். இப்போ வந்து நமக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வதங்கட்டும், உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போடுவோம். அது வதங்கட்டும், அதுக்குள்ள வந்து டீ ஊற்றி கொடுத்துடலாம். இப்போ பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு, போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி பானை ஃபுல்லாக இருக்கு. சேமியா வந்து இந்த இந்த பாக்கெட் வாங்கினேங்க. ஃபுல்லாகவே போட்டுருவா? ஃபுல்லாக போடுங்க, நம்ம மாவும் தீந்து போச்சுல. தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு சேமியா உப்புமா ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ அடுத்தது மதியம் வந்து என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இந்த காணப்பயிறு இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். என்ன மாதிரி ஸ்டைலில் வைக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் ஸ்டைலில் தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த காணப்பயிறு குழம்பு வைக்க போகிறோம். இது 1/2 கிலோ வாங்கினது, ஒரு டைம் தான் வச்சுருந்தேன், ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அதான் வச்சு காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். இந்த பாருங்க, இது கல் பாருங்க, முதவே கல் பார்த்து வச்சுட்டேன் நான். ஆனாலும் 1-2 இருக்குது. இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கணும். க்ளீன் பண்ண காணப்பயிரை போட்டாச்சு. இப்போ இதை வந்து கழுவிட்டு வரணும். இப்போ இதுக்கு வந்து நல்ல தக்காளி வந்து நல்ல ஒரு பழுத்த தக்காளியாக ஒரு இந்த சைஸில் 2 தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி கட் பண்ணி போடுவோம். தக்காளி வந்து சும்மா அந்த மாதிரி ஒரு 4ஆக கட் பண்ணி போட்டால் போதும். ஏன்னா நம்ம திருப்பி வந்து எல்லாத்தையும் நம்ம கடைஞ்சிருவோம்ல, அப்போ எல்லாம் வெந்துடும். அடுத்து கொஞ்சமாக நம்மக்கிட்ட இருக்கிற சாம்பார் பொடி, அதாவது குழம்பு மசால் பொடி. இது வந்து நாங்கள் வீட்டிலே அரைச்சது தான். அந்த பொடி சேல்ஸுக்கும் கொடுக்குறோம். இது வந்து ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், இதுவும் வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் தான். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. அடுத்தது தண்ணி ஊற்றி இதை வந்து இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து எந்தளவு ஊற்றணும் பார்த்தீங்கன்னா, நிறைய ஊற்றக்கூடாது. இது வந்து முழுகிற அளவு தான் தண்ணி ஊற்றணும். நேற்று என்னாச்சு தெரியுமாங்க,
இந்த விசில்ல வந்து இந்த இது லூஸ் ஆயிடுச்சு போல இந்த ஸ்க்ரூ. அதனால வந்து இதை போட்டோம்னா லூஸா இருக்குது. அதை கடைக்கு டைட் பண்றதுக்கு எடுத்துட்டு போகணும். சரி, இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு இதை வச்சுக்கலாம். இதுக்கு வந்து எத்தனை விசில் வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில் வந்தா கொதிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? இப்போதான் நம்ம வந்து இந்த சேமியாவை எடுத்து போடணும். தண்ணி கொதிச்சது தண்ணி கொதிச்சது பார்த்தோம்ல. இப்போ வந்து பாருங்க, சேமியா போட்டாச்சு. சூப்பராக இருக்குது சேமியா உப்புமா. நல்லா கிண்டி விடணும் அடி வரைக்கும். கொள்ளு பருப்பு பாருங்க இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு. எப்பவுமே பருப்பு மத்தில தான் கடையுவேன். இப்பெல்லாம் வந்து கடையிறதுக்கு நிறைய இது வந்துருச்சு. அது என்ன சொல்லுவாங்க, பிளெண்டர், அது வச்சு கடையிறாங்க. அப்புறம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இதை ஆற வச்சு மிக்சியில போட்டுருவாங்க. மிக்சியில போட்டு அரைச்சிருவாங்க. நான் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேன். குக்கர்ல தான் வேக வச்சு இந்த மாதிரி கடைஞ்சிருவேன். இப்போ இதை வந்து கடைஞ்சிட்டு பார்க்கலாம் நம்ம. இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க சூப்பராக கடைஞ்சிட்டேன் பாருங்க. பருப்பு மத்தில் போட்டு கடைஞ்சோம்னா ஈஸியாக வரும். அதுவும் இல்லாமல் நல்லா வேக வைக்கணும். வேக வச்சாதான் மத்தில் போட்டு கடைய முடியும். பருப்பை வந்து இப்போ நம்ம தாளிச்சு விடணும். தாளிக்கிறதுக்கு நான் இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தாளிச்சு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் அதோட ஃப்ளேவர். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன போட போறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கருவேப்பிலை. கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் போடுவோம். கருவேப்பிலை, ஜீரகம் கொஞ்சம் போடணும். கடுகு வெடிக்கட்டும். இதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். வெடிக்க ஆரம்பிச்சிச்சா? இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா ஜீரகம். நான் வந்து ஜீரகம் வந்து எப்பவுமே வந்து அதை வேக வைக்கும்போது போட மாட்டேங்க. ஏன்னா அது ரொம்ப பச்சையா இருக்கிற மாதிரி இருக்கும். தாளிக்கும் போது தான் போடுவேன் ஜீரகம். இதை வந்து நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு இது வந்து கொஞ்சம் லைட்டாக செவந்து வரட்டும். அது வரைக்கும் இது அடுப்புல இருக்கட்டும். பொன்னிறமா வந்துருச்சா? இந்த கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடுவோம். இது வந்து கோயம்புத்தூர் சைட்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஆனால் வந்து இதை வந்து சுட சுட சாதத்தில் அப்படியே போட்டு நெய் இல்லை நல்லெண்ணெய் போட்டு இந்த பருப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படியே சும்மா தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுவோமா? இதுக்கு மேலே நல்லா கருகி போயிடும். ஆஃப் பண்ணிடலாம். வாங்க, இதில் எடுத்து போடுவோம். இப்போ நமக்கு கொள்ளுப்பருப்பு கடையல் ரெடி. மதிய லஞ்சுக்கு கொள்ளுப்பருப்பு கடையல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரியல். அப்பளம் வந்து தெரியல, மத்தியானம் பொரிச்சா பொரிப்பேன். அப்பளம் வேணுமாங்க? சரி, அப்பளம் பொரிச்சுக்கலாம். மத்தியானம் சூடாக சோறு வைக்கும்போது அப்புறமா அப்பளம் பொரிச்சுக்கலாம். டெய்லிலாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோதான், போக வேண்டியதான். அப்போ டெய்லி அப்பளம் ஊறுகாய் வேற என்னது? சரி, இப்போ இது வந்து வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். ஆமாங்க, இதுக்கு அப்புறம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க வேற கேட்டீங்கல்ல, அதனாலதான் பொரிச்சாச்சு. சூப்பரா இருக்குங்க, நல்லா பொல பொலன்னு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இது சட்டி ஃபுல்லா இருக்கனால எடுக்க முடியல. ஆனா வந்து கொஞ்சத்தை எடுத்துட்டோம்னா அப்புறம் ஈஸியா எடுத்துடலாம். ஜினி
நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. பயங்கரமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சேமியா உப்புமா சாப்பிட்றோன்னே. சூப்பராக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோ பார்க்கலாம். அப்போ நம்ம சேனல் பூப்போல சமையலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. டாடா பாய்.